ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹர்ஷித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, அதாவது வந்து கார்பரேஷன் ஃபார்ம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த என்னடா புதுசாக இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலு அந்த இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு நம்மளுக்கு. அந்த ஸ்ட்ரைக்கு ஒரு முந்தானத்து தான் வந்துச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பண்ணேன், எதுவும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு எதுவும் ஒழுங்காக புரியலை, என்னன்னே தெரியலை. சரி யூடியூப்பில் போட்டு பார்த்தாலும் எதுவும் ஒழுங்காக வரல. சரின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு யூடியூப் சேனலே க்ரியேட் பண்ணிடலாம். அதில் என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ அப்படியே வச்சுட்டு இந்த வீட்டில் ஆரம்பிக்க போகிறோம். அதெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், அவ்வளோதான் எனக்கு. சரி நம்ம புதுசாக ஆரம்பிச்சிக்கலாம், அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஃபார்முக்கு தான் பண்ணுறோம். நீங்கள் ஏதாச்சும் பிளாக் எடுத்துக்கணும், அதாவது உட்டன் பிளாக் தவிர, அதாவது மரம் இது மாதிரி உள்ள பிளாக் தவிர ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு லாவா பக்கெட்டு, ஒரு வாட்டர் பக்கெட்டு, ஒரு ரெஸ்டோன் பிளாக்கு, ஒரு ரெஸ்டோன் டஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டோன் டார்ச்சு, அடுத்து ரெஸ்டோன் ரிப்பீட்டரு, ஒரு ஸ்டிக்கி பிக்சலு, நார்மல் பிக்சலு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் க்ரியேட்டிவ் மோடில் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த மோடில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வரணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே இங்கிட்டு 2 கேப் இருக்க மாதிரி, அங்கிட்டு ஒரு கேப் இருக்க மாதிரி, அங்கே 2 கேப்பில் ஒரு ஓட்டையை போட்டணும். அந்த 2 கேப் உள்ளதில் வாட்டரும், இங்கே ஒரு கேப் உள்ளதில் லாவாவும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஸ்டோன் அதுவாக வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் மைண்ட் பண்ணி இப்படியே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இது ஒன்று டக்குன்னு வரதுக்கு கடுப்பாக வரும் அப்படின்னா நான் இது இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கார்பன் ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு, அதான் இதை செஞ்சுக்கிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவாக இதாயிரும், அதுக்கப்புறம் அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பெருசாக பண்ணோம் இதை விட. அப்படின்னா பிக்சல் இருக்குல்ல, அந்த பிக்சலை 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சிட்டிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டர்ஸ் வைக்கணும். இந்த மாதிரியான ரிப்பீட்டர்ஸ் வச்சிடணும். அதாவது ரெஸ்டோன் டஸ்ட் ரிப்பீட்டர் வந்து வச்சிடணும். எல்லாத்துலேயும் வச்சுட்டு அந்த ரிப்பீட்டர்ஸை வந்து ரெஸ்டோன் டஸ்ட்டோட கனெக்ட் பண்ணிடணும். இப்படி ஒன்றா கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த கடைசி இது வரைக்கும் வந்துடணும். இங்கே ஒரு பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்கை உடச்சி விட்டுறணும். அதில் வந்து ரெஸ்டோன் டார்ச்சை வச்சிடணும். அதுவும் சைடாப்பில் பார்த்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல எடுத்துகிட்டு ரெஸ்டோன் டஸ்ட்டு, அந்த டஸ்ட்டு அதே இடத்துல வச்சுட்டா நம்மளுக்கு ஃபார்ம் ரெடி ஆயிரும். இந்த ஃபார்ம் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ நிற்கும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் கழித்து தான் நிற்கும். அதாவது எப்படின்னா இது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 152 பிளாக் வரும் எனக்கு கணக்குப்படி. ஏன்னா அந்த பக்கம் 15, இந்த பக்கம் 10 × 15 150, அங்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இருக்கும். அப்போனா 152 பிளாக் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், 152 பிளாக் வரும் உங்களுக்கு. 152 பிளாக். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து அந்த ரெட்ஸ்டோன் வந்து அந்த டஸ்ட்டோட வர டக்குன்னு போயிட்டே இருக்குது. இது அதுவாக போயிட்டே இருக்கும். இது எப்பயுமே போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அங்கிட்டு காட்டுறேன். இந்த கார்பன் ஸ்டோன் வந்து அங்கே போகும்போது அந்த ரெஸ்டோன் டஸ்ட் வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டோன் டார்ச் வந்து அங்கே ரெஸ்டோன் டஸ்ட்டுக்கு சொல்லும். அது ரெஸ்டோன் டஸ்ட்டு வந்து எல்லா ரிப்பீட்டர்ஸ்க்கும் சொல்லி ரிப்பீட்டர்ஸ் வந்து அது வந்து பிக்சலில் சொல்லி பிக்சல் அப்படியே ஒரு தள்ளிடுது. இதுதான் அப்படியே போகும். இது எப்போ முடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. இங்கே பாருங்களேன், இப்போ லைட்டாக ஒரு துளி மாதிரி ஒரு எல்லோ கலரில் போயிட்டு வந்துருக்கும்ல, அதுதான் அது அப்படியே யூஸ் ஆகுறது. இது நான் எப்போ முடியும்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே SNM வாய்ஸ் வ்ளாகில் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து என் ஃப்ரெண்டு விட்டு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் இதே மாதிரி ஸ்ட்ரைக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதான் இப்போ புதுசாக உருவாக்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது மாதிரி வந்தோன்னே நின்றுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பிளாக் எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 15 இருக்கும், அங்கிட்டு 10 இருக்கும். 10 × 15 150 எக்ஸ்ட்ரா. இங்கே வந்து ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ 152 பிளாக்கு. அப்போ நம்மளுக்கு 152 பிளாக் இப்போ மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே உள்ளதை நீங்கள் உடச்சிட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.